Hello friends, welcome back to my channel Cute Vlogskavi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா இது வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது கிட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போறப்பவும் காலையில குடுக்கலாம். இல்ல பெரியவங்களும் சாப்பிடலாம். ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் டைம்லயும் சாப்பிடலாம். இது என்ன ரெசிபினா guacamole. அதுதான் இன்னைக்கு நான் செய்ய போறது. சோ இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஒரு அவகாடோ நல்லா பழமா இருக்கணும். ரைப்பன் அவகாடோ நல்லா காயா இருக்க கூடாது, பழமா இருக்கணும். ஸோ கூடவே ஒரு தக்காளி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவகேடோவை நல்லா மொத்தத்தையும் நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தோல்லேருந்து நல்லா அதை நீங்கள் இப்போ மேஷ் பண்ணிக்கணுங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் ஸ்பூன்லேருந்து அப்படியே நீங்கள் அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி நல்லா அதை மேஷ் பண்ணி நல்லா அதை எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தயிர் பீட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த பதத்துக்கு இதை நல்லா மேஷ் பண்ணி அந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா இப்போ நம்ம இந்த அவகேடோவை இப்போ நம்ம மேஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து தக்காளி. இதை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் பொடியை நறுக்கிடணும் தக்காளியை நீங்கள் வந்து. ஏன்னா இது எதுவுமே நம்ம வந்து அதுவும் குக்கே பண்ண தேவையில்லைங்க. இது அப்படியே ராவாக பச்சையாக கலந்து சாப்பிட்லாம். கத்தி வேலை செய்யலை, வேறு மாற்றிக்கிட்டேன், சரியாக கட் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளியை ஃபுல்லாக அரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதையும் இப்போ நீங்கள் இதை அவகேடோவில் இப்போ சேர்த்துருங்க. இப்போ இதை சேர்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கொத்தமல்லி இலை நல்லா கொஞ்சமாக நிறையும் எடுத்துக்கலாம், பட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இதுக்கு கொத்தமல்லி நல்லா பொடியை நறுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கொத்தமல்லியும் இதில் நம்ம இப்போ லைட்டாக இப்போ சேர்த்துடுறோம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் லெமன் வந்து கொஞ்சம் நல்லாவே இதில் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு குட்டி லெமனாக இருந்தால் ஒரு முழு லெமனே இதை நீங்கள் அழகாக புழிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணுங்கள் போட்டு. நீங்கள் பீட்டரில் அது வேண்டாம், ஜஸ்ட்டு வெறும் ஸ்பூன்லேயே நல்லா தக்காளியெல்லாம் நல்லா அழுத்தி விடுங்க, அழுத்தி நல்லா கலக்கி எடுத்துருங்க. இது முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இது guacamole சூப்பரான ஒரு ஸ்ப்ரெட் இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இப்போ ப்ரெட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து பட்டர்லாம் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு நான் தேவையான ப்ரெட் ஸ்லைஸை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு முழு ப்ரெட்டை வந்து நடுவில் ஒரு கட் போட்டால் உங்களுக்கு டபுள் பீஸ் கிடைக்குது. இந்த மாதிரி நான் ஒரு சில ப்ரெட்டை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பட்டர் வெண்ணெயை கொஞ்சம் நான் இதில் இந்த பேனில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ண ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக இப்போ நான் வந்து இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ப்ரெட் வேணாலும் சாப்பிடலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வீட் ப்ரெட் எடுத்துக்கலாம், இல்லை ஓட் ப்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம், நார்மல் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா நீங்கள் இப்போ பட்டரில் வச்சு இப்போ நீங்கள் அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரெட் ஸ்லைசஸுமே இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்து முடிச்சுருங்க. ஓகேங்களா? ஆனால் கை பார்த்து கொஞ்சம் பேன் ஹீட் ஆகிட்ட பிறகு நான் வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் கல் ரொம்ப சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா அந்த ஸ்ப்ரெட்டு, அவகேடோ ஸ்ப்ரெட்டு, இதை வந்து இந்த guacamole வந்து இப்போ நீங்கள் அந்த ப்ரெட்டில் அப்படியே அழகாக இப்போ அப்ளை பண்ணிவிடுங்க. வந்து சூப்பராக இருக்குங்க. வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வரைக்கும் சாப்பிட்டாலே உங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப ஃபில்லிங் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு guacamole பயங்கர டேஸ்ட்டு. அதுவும் முக்கியமாக அதில் நீங்கள் லெமன் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா குழந்தைங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மில்க்கு இல்லை பால் ஏதாவது கலக்கி கொடுக்கணுன்னாலும் கொடுங்க. அப்படி இல்லைன்னா பெரியவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு காஃபி கூட நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்களுக்கு செமையாக ரெடி ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் இதை நீங்கள் ஈவினிங் டைமில் கூட இதை நீங்கள் சாப்பிட்லாங்க. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ டெம்ட் ஆகுது பார்த்தீங்களா. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.